சூடு பிடிக்கும் அரசியல் களம் எல்லாம் ஒரு 2026க்கான அரசியல் அந்த ரேஸில் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கே, அந்த கட்சியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக தலைமையிலும் பார்த்தீங்கன்னா பிஜேபி, அமமுக, பாமக, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கட்சியெல்லாம் வந்து இணைஞ்சு அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து அமைச்சிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக மட்டும்தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி நானே ஒரு வீடியோவில் தேமுதிக வந்து டிவிக்கு கூட சேரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கடலூர் மாநாட்டில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இனிமேல் வந்து 10-15 சீட்டு தர கட்சி கூட வந்து கூட்டணி கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர கட்சி கூட தான் வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துணை முதல்வர் போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கேட்குற அந்த கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு இறங்கி வரமாட்டாங்க. அப்படின்னா டிவிகே கட்சி மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்தே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து டிவி கூட கூட்டணி வைக்கும்போது அதிகப்படியான சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா டெப்டி சிஎம் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு தான் வந்து டிவி கூட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து ரொம்ப இந்த அரசியல் ரேஸில் பின்தங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் வகுக்கிறதுலேயே வந்து ரொம்ப கோட்டை விட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சது லேட்டு. ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டி தொட்டி எங்கும் பாமர் மக்கள்கிட்ட அவங்களோட கருத்தியலையும் கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் நடந்ததே வந்து ஒரு சில இடங்கள்ல தான். அதுலேயும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க கட்சியை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஜனநாயக பட விஷயமா வந்து அவர் வந்து பிஸி ஆகிட்டாப்ல. எப்படியா ஜனநாயக படம் வந்து வெளியே வந்துடும், அது வெளியே வந்தால் மக்கள்கிட்ட வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அந்த படத்தை வச்சு நமக்கான ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினச்சி அதுக்கு வந்து முயற்சி எடுத்தாங்க. கடைசியில் அந்த ஜனநாயக படம் பார்த்தீங்கன்னா சென்சார் பிரச்சனை மாட்டி அதுவுமே வந்து வெளியே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு பேசினாரு. ஆனால் இன்னும் வந்து அவரோட எஃபெக்ட் வந்து தேவைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசியல் அனுபவம் எவ்வளவு முக்கியங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் அனுபவிக்க தலைவர்கள் இருந்திருந்தாங்க. இல்லைனா ஒரு நல்ல ஒரு அரசியலில் பலந்துன்னு கொட்ட பழைய கட்சிகள் வந்து இருந்திருந்தா அவரை வந்து ஒரு வழி நடத்திக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அரசியல் களமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசு. அவங்க வந்து ஒரு அரசியல் களத்துக்கு வந்து ஒரு நியூ பார்ன் பேபி அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து அதுக்காண்டி மக்கள் செல்வாக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல. மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ரசிகர் பட்டாலும் இருக்குது, மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை வச்சு நம்ம கோட்டையை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தாங்க. ஏன்னா ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 40% வாக்குகள் மேலே வாங்கணும். அதே மாதிரி 117 எம்எல்ஏக்கு மேலே இருந்தால் தான் தனி மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 10% ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஆனால் கோட்டையை பிடிக்க முடியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக வந்து கஷ்டம் தாங்க. ஏன்னா டிவி கட்சி பார்த்திங்க அப்படின்னா பிரச்சார வியூகத்துலேயும் வந்து அந்த ஒரு தோல்வி தான் நடந்துச்சு. ஏன்னா வந்து நிறையா ஒரு நினச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி கொண்டு போக முடியல. சரி அப்படின்னா இந்த ஜனநாயக பட விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பாதியில் நிற்கிது. சரி, கூட்டணியாவது வந்து வலுவான கூட்டணி வந்து அமைச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி ரெடியாகி எல்லாம் எலெக்ஷனை சந்திக்க தயாராகிட்டாங்க. ஆனால் டிவிக்கு வந்து இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு முடிவுக்கே வராத மாதிரி ஒரு அதாவது மதில் மேல் போன மாதிரி இருக்காங்க.